கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவரை ஆவியோடும் உண்மையோடு தோல் ஆக்கித்தனை பெற்றமைக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். ஆமையமது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட கர்த்தரினால் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்வது என்பது உண்மையில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சி பாருங்கள். இந்த நாளிலும் கூட நாம் தேவன் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் தியானிக்க ஆராய்ந்து பார்க்கிற தலைப்பு குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் நம்ம செய்யலாம். கர்த்தர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாக தேவனுக்கு பயந்து தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஆரம்பத்திலே, உலக தோற்றத்திலே அருமையான குடும்பம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டதை குறித்து நம்ம நாளில் சிலாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட குடும்பத் தலைவராக நோவாவை குறித்து நம்ம நாளில் ஆராய்ந்து பார்க்கலாம். நோவா ஆரம்ப காலத்திலே ஆதாமிலிருந்து நோவா வரை நாம் பார்த்தால் 10வது குடும்பத்தை சார்ந்தவராக நோவா இருக்கின்றார். 10 தலைமுறைகள். ஆதாம் ஏவாளுக்கு முதலாவதாக பிறந்த குழந்தைகள் காயின் முதலாவது பிறந்தார். காயினுக்கு பிறகு ஆபேல் பிறந்தார். காயின் ஆபேலை கொலை செய்ததினால் காயின் தேவனுக்கு பயந்து இனிவரும் ஜனங்களுக்கு பயந்தனை செய்தார். தேவனை விட்டு அவர் தூரமாக போய்விட்டார். அதற்கு பிறகு ஆதாமுக்கு சேத் பிறந்தார். சேத்துக்கு ஏனோஸ் என்பவர் பிறந்தார். ஏனோஸுக்கு கேனான் என்பவர் பிறந்தார். கேனானுக்கு மகளலேயாள் என்பவர் பிறந்தார். மகளலேயாளுக்கு யாரேத் பிறந்தார். யாரேத்துக்கு ஏனோக்கு பிறந்தார். ஏனோக்கு மெத்துசெலா பிறந்தார். மெத்துசெலாவுக்கு லாமாக்கு பிறந்தார். அந்த லாமாக்கு பிறந்த மகன்தான் நோவா. இது ஆதாமிலிருந்து 10 தலைமுறைகள். 10வது குடும்பத்தில் தான் நோவா இருக்கின்றார். எனக்கு அன்பாந்தில் இந்த 10 தலைமுறைகளில் ஒவ்வொருவரும் 900 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் நினைச்சார்கள் பிறந்திருக்கிறார்கள். நோவாவுக்கு குழந்தைகள் பிறந்த பொழுது நோவாவுக்கு 500 வயதாக இருக்கும் பொழுது சேம் காம் யாபேத் என்பவர்கள் நோவாவுக்கு பிறந்தார்கள். ஆகவே 500 வயதிலே நோவாவுக்கு சேம் காம் யாபேத் பிறந்தார்கள் சொன்னார். அதுக்கு முன்பதாக இருந்தே அந்த 9 தலைமுறைகளுக்கும் 9 குடும்பங்களுக்கும் எத்தனை பேர் பிறந்திருப்பார்கள். அந்த அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியமாக இல்லாததை கண்டு தேவன் வேதனைப்படுகின்றார், கவலைப்படுகின்றார். விதத்திலே வாசிக்கொண்டு பாருங்கள். ஆதிகாமம் 6ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7 வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரிந்தமும் உண்டாயிருக்கவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று சொன்ன ஆமரிமார்களே, தேவன் உருவாக்கினே அவருடைய பிள்ளைகளை தேவன் பார்த்து மனஸ்தாபப்பட்டார் என்றால் அந்த ஜனங்கள் தேவனின் பார்வையிலே எவ்வளவு பொல்லாப்பானதா மக்களாக இருந்திருப்பார்கள். ஆகவே தேவன் கூறுவது பாருங்கள் 5வது வசனத்திலே, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டான். அந்த ஜனங்களுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதாயிருந்தது. காரணம் என்னென்றால் தேவனுக்கு பிரியமாக அவர்கள் வாழவில்லை, தேவன் நேசிக்கவில்லை.
நாம் மேற்கொண்டு மேலும் நம் வசனங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 4வது வசனத்தில், அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவருடைய பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு மக்களாக வாழ்ந்தார்கள். தேவனை யாருமே நேசிக்கவில்லை, தேவனுக்கு பிரியமாக வாழவில்லை. தேவன் பார்த்து, இந்த ஜனங்களை ஏன் தான் படைத்தேனோ, ஏன் தான் உருவாக்கினேனோ என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசலமாயிருந்தது. ஆகவே தான் தேவன் இந்த ஜனங்களை மாத்திரமில்லை, மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று முடிவு கட்டினார். அப்படி முடிவை கட்டின அந்த நேரத்தில் யாராவது எனக்கு பிரியமாக இருக்க மாட்டார்களா, யாராவது நேசிக்க மாட்டார்களா, யாராவது ஒருவன் எனக்கு பிரியமாய் வாழ மாட்டாள் என்று சொல்லி அவர் அலைசி ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு மனிதன் தேவனை நேசித்ததாக விதத்திலே வாசிக்கிறோம். அமரிமானந்தே அதே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் செய்கிறார், கிருபை அளித்தார். காரணம் என்ன? நோவா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததினார், நோவா தேவனை நேசித்ததினார். அந்த ஜனங்கள் மத்தியிலே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நோவா 10வது குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார். அந்த 10 குடும்பத்துக்கு முன்னால் இருந்தே அந்த 9 குடும்பத்தில் இருந்தவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை, தேவனை நேசிக்கவில்லை. நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பாருங்கள், 9வது வசனத்திலே நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய். இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே, இத்தனை கூட்டத்தின் மத்தியிலே நோவா மாத்திரம் தேவனுக்கு நீதிமானாக காணப்பட்டான், உத்தமனாக காணப்பட்டான். அதனால் தேவனோடு நோவா சஞ்சரித்ததாக நான் விதத்தில் வாய்க்காமறிமார்களே. நோவா தேவனை பார்வையிலே நீதிமானாக உத்தமனாக இருந்ததினார் தேவ நோவாவை மாத்திரம் காப்பாற்ற வேண்டும், உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு கட்டி நோவாவோடு என்ன செய்கிறார், பேசுகின்றார். தேவ நோவாவோடு சஞ்சரித்தார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், நோவா சேம், காம், ஜாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியான தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தான். பாருங்கள், தேவன் பார்த்த பொழுது இந்த பூமியானது சீர்கெட்டதாயிருந்தது. பூமி அல்ல, பூமியிலே வாழ்கின்ற அந்த ஜனங்கள், பூமியிலே ஜீவித்த அந்த மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்ததை பார்த்து இந்த பூமியானது சீர்கெட்டதாயிருக்கிறது சொல்லி தேவன் வேதனைப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். முடிவு கட்டினார், தீர்மானித்தார். அமரிமார்களே, தேவனுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு நீங்கள் நானும் குயவன் கையிலே இருக்கின்ற களிமண்ணை போல தேவன் கையிலே இருக்கின்றோம். தேவன் இந்த உலகத்தை படைத்தார், உருவாக்கினார், ஆசிரித்தார், அந்த ஜனங்கள் தேவை எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் தேவன் பிரியமாய் வாழாதனால் தேவன் அழிக்க திட்டமிட்டார். நாம் தேவனை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, ஏன் தேவன் இப்படி செய்தார் என்று சொல்லி. அமரிமாகவே தேவனுக்கு உரிமை உண்டு. ஆகவே உலகத்தை அழிக்க திட்டமிட்டு நோவாவோடு கூட பேசுகின்றார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உன்னால் உள்ளம் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாயிருக்க வேண்டும். நோவா தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்.
நோவா தேவனை நேசித்ததினால், நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நீதிமானாய் இருந்ததினால் தேவன் நோவா மீது கிருபை கொண்டு நோவாவுக்கு சொல்லுகின்றார், நீ கொப்பேறு மரத்திலே பேழையை கட்டு. அருமையானவர்களே, நோவா தேவன் சொன்னதை அப்படியே செய்தான். தேவனுடைய படைப்பிலே தேவன் 3ஆம் நாளில் தங்கள் சாதியின்படியே கனி தரக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்களை உருவாக்கினார். அநேக மரங்கள், தண்ணீரில் மிதக்கக்கூடிய அநேக மரங்கள் உண்டு. தேவனால் படைக்கப்பட்ட மரங்கள் அநேகம் உண்டு. கேதுரு மரம், கித்தி மரம், தேக்கு மரம், அநேக மரங்கள் உண்டு. ஆனால் அத்தனை மரங்கள் மத்தியிலே கொப்பேறு மரத்தை மாற்றும் தேவன் சொன்னார். நோவா அதே போல கொப்பேறு மரத்தை தெரிந்து கொண்டு கொப்பேறு மரத்திலே பேழையை கட்டினார். அது மாத்திரமல்ல, பேழை எப்படி கட்ட வேண்டும் என்பதை சொன்னார். பேழையின் நீளம் 300 முழம் என்று. 300 முழம் என்றால் ஒரு முழத்திற்கு 1.5 அடி வரும். அது 300 முழம் என்று சொல்லும் பொழுது 450 அடி பேழையின் நீளம். அதே போல பேழையின் அகலம் 50 முழம். 50 முழம் என்பது 75 அடியை காட்டுகிறது. அதே போல பேழையின் நீளம், இந்த பேழையின் உயரம் 30 முழமாக இருந்தது. 30 முழம் என்றால் 45 அடி. இப்படியாக தேவன் சொன்னது அப்படியே செய்தார். ஒரு முழத்தை கூட்டவோ குறிக்கவோ நோவா செய்யவில்லை. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்கள், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளைப்படியெல்லாம் அதை செய்து முடித்தான். நாம் அறிமாறி தேவன் சொன்னபடி அப்படியே செய்தான். இன்றைக்கு அநேகர் அப்படி செய்வது கிடையாது. இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை மதமாக மாற்றி அவர்கள் விருப்பத்துக்கு நினைக்கிறார்கள். தேவன் சொன்னதை விட்டு சொல்லாததை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆமரிமார்களே, தேவனை பாருங்களே, அது பொல்லாத காரியம். ஆகவே தேவன் உலகத்தை அழிக்க தீர்மானித்த நோக்கம் அதுதான். இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவன் நேசிக்கவே தான் தேவன் நோவாவின் மீது அன்பு கூர்ந்து, நோவாவின் கிருபை கூர்ந்து, நோவா மூலமாக நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றி திட்டமிட்டு நோவாவை பேழை கட்ட சொன்னார். பேழை என்பது கப்பலை போன்றது, அது தண்ணீர் மிதக்கக்கூடியது. தேவன் சொன்னபடி நோவா பேழையை கட்டி முடித்தான். தேவன் சொன்னபடி அந்த பேழையிலே அருகிலே கட்டினான். கட்டி தேவன் சொன்னபடி தேவனால் படைக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து மிருகங்களையும், அனைத்து பறவைகளையும், அனைத்து ஜீவ ஜந்துக்களையும், நீர்வாழும் அனைத்து உயிர்களையும் தேவன் நோவாவிடத்து சொன்னார், பேழைக்குள்ளே ஏற்று. நல்லவைகளே எவ்வேறு ஜோடும், தீட்டானவைகளே ஒவ்வொரு ஜோடுமாக பேழைக்குள்ளே நோவா அந்த மிருகங்களை, நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள் அனைத்தையும் ஏற்றி அதற்கு தீனிகளையும் ஏற்றி அந்த பேழையிலே கதவை மூடினார்கள். நோவா மாத்திரமில்லை, நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய 3 குமார்கள் சேம், காம், யாபேத், அந்த 3 பேர் மனைவிமார்கள், மொத்தம் 8 பேர் பேழையிலே அவர்கள் ஏறி கதவு அடைக்கப்பட்டது. தேவன் என்ன செய்தார்? இந்த ஜனங்களை அழிப்பதற்காக, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத இந்த ஜனங்களை அழிப்பதற்காக, நிக்கிரகம் பண்ணுவதற்காக அறிமாங்களே 40 நாட்கள் மழையை பெய்ய வைத்தார். 40 நாட்கள் வானத்திலிருந்து மழை மாத்திரமல்லை, பூமியிலிருந்தும் ஆழத்திலே ஜலங்களை திறந்தார். ஆழத்திலிருந்து ஜலங்கள் மேலே வந்தது. 40 நாட்கள் மழை பெய்த பொழுது தண்ணீர் மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரம் தண்ணீர் நின்றதாம். பாருங்கள், வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 7ஆம் 20ஆம் வசனத்திலே மலைகளுக்கு மேலாக தண்ணீர் 15 முழம் உயரமாக நின்றது. பாருங்கள், 24ஆம் வசனத்திலே 150 நாள் தண்ணீர் வற்றாமல் நின்றதாம். அந்த தண்ணீருக்கு மேலே பேழையானது மிதந்து கொண்டு வந்தது. நோவா பேழைக்கு ஏறும் பொழுது நோவாவுக்கு 600 வயது. ஆகவே 550 நாட்கள் நோவா பேழைக்கிலே நோவா குடும்பமானது அங்கு காப்பாற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றினது. தண்ணீர் வற்றினதை பார்ப்பதற்காக முதலாவது நோவா காகத்தை அனுப்பினான். காகம் திரும்பி வந்து விட்டது. அடுத்ததாக புறாவை அனுப்பினான். புறா பறந்து போய் சென்று ஒரு இலையை கடித்து கொண்டு நோவாவிடத்தில் வந்தது.
அப்பொழுது நோவா யோசித்தான், இன்னும் தண்ணீர் வற்றவில்லை. இப்படியாக 3 முறை புறாவை அனுப்ப 3வது முறை அனுப்பின புறா திரும்பி வரவில்லை. அப்பொழுதுதான் தெரிந்தது, தண்ணீர் குறைந்து விட்டது, தண்ணீர் வற்றி விட்டது. அதற்கு பிறகு நோவா தடி குடும்பத்தோடு கூட எழுந்து வெளியே வந்தவுடனே நோவா தேவனுக்கு என்ன செய்தான்? பலிகளை செலுத்தினான். தேவனுக்கு நன்றி சொன்னான். வேதத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக்கி பலியிட்டான். முதலாவது தேவனை தொழுது கொண்டான். தேவனுக்கு நன்றி சொன்னான். பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினான். இன்றைக்கு நானும் கூட தேவன் செய்த அநேக நன்மைகளுக்கு தேவனை நாம் தொழுது கொள்வது அவருக்கு பலி செலுத்துவதாக இருக்கிறது. அமரிமாக நோவாவை போல நாம் என்ன செய்கிறோம்? வாரத்துக்கு நாள்தோறும் தேவனை தொழுது கொள்கிறோம். அது தேவனுக்கு செய்கிற நன்றி, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நோவா தேவனை மகிமைப்படுத்தினான், பலி செலுத்தி. அது மாத்திரமில்லை, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷன் இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயதை தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி தேவன் என்று குறும்படிக்கு போயினார். அது மாத்திரமல்ல, தேவன் சொன்னது அதே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பாருங்கள். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பெருக்கினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பெருக்கம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு இருக்கும் சகல ஜீவ சந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்றே நான் செய்ய உடன்படிக்கையின் அடையாளமாவது, நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அந்த வில் தாழ்வாடி இன்றைக்கு நாம் பார்க்கிற வானவில், ஆங்கிலத்திலே ரெயின்போ என்று சொல்வார்கள். இது தேவனால் உருவாக்கப்பட்டது. இனிமேல் ஜலத்தினால் ஜலப்பிரளயத்தினால் ஜனங்களை அழிப்பேன்னு சொல்லி, ஆனால் ஜலப்பிரளயத்திலிருந்து தேவன் நோவாவை பாதுகாத்தார். ஏன்? நோவா தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்ததனால், நோவா தேவனை நேசித்ததனால், நோவா தேவனுக்கு உத்தமனாய் ஜீவித்ததனால் தேவன் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் பாதுகாத்தார். பாருங்கள், நோவா மனைவி நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நோவாவுடைய மனைவியும் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தான். அதே போல் நோவாவுடைய பிள்ளைகள் சேம் காம் யாபேத்தும் நோவாவுக்கு கீழ்ப்படிந்து நோவாவுடைய பிள்ளையுடைய மனைவிமார்களும் தேவனை கீழ்ப்படிந்து 8 பேர் வேலைக்கு பிரவேசித்தார்கள். இதை குறித்து பரிசுத்த பேதுரு கூறும்பொழுது பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். 1 பேதுரு 3:20 வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகளாம். நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது அந்த ஆவிகள் கீழ்ப்படியாத ஆவிகள். அவைகள் என்ன ஆயிற்று? ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த பாருங்கள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்ட சில பேர். அந்த நோவாவின் குடும்பம் 8 பேர் மாத்திரம். காரணம், அந்த 8 பேர் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தனார். தேவன் சொன்னதை செய்தனார். பாருங்கள், தேவன் நோவாவுக்கு சொன்னார், நீ கொப்பேர் மரத்திலே பேழையை கட்டு. அதே போல தேவன் சொன்னதை நோவா கேட்டு கொப்பேர் மரத்தை தெரிந்து கொண்டு, அநேக மரங்கள் உண்டு, அவன் அப்படி செய்யவில்லை. தேவன் சொன்ன அந்த கொப்பேர் மரத்தை மாத்திரத்தில் என்று கொப்பேர் மரத்திலே பேழையை கட்டினார். அது மாத்திரமில்லை, பேழையின் நீளம் 300 முழம் என்று சொல்லும் பொழுது அந்த 300 முழத்தை தவிர அதிகமாகவோ குறைவாகவோ செய்யவில்லை. தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தார். பேழையினுடைய அகலம் 50 முழம் என்று சொல்லும் பொழுது
அது 75 அடி. அதே போல தேவன் நோவா செய்தார். அதே போல பேழையின் உயரம் 30 முழம். அதே போல நோவா தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தார். அமரிமாளி தேவன் சொன்னதை செய்வதைத்தான் நாம் தேவன் சொன்னதை செய்யும் பொழுது தேவன் அதை விரும்புகிறார். எனக்கன் பாந்தலே கிறிஸ்துவுக்கு பிறந்த நீங்களும் நானும் ஆனால் இயேசு கிறிஸ்து விசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவ ஜீவனத்திலிருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாயில் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நான் சாணி பெற்ற பொழுது நாம் கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையிலே அங்கமாக இருக்கிறோம். ஆக நீங்களும் நாம் தேவன் சொன்னதை மாத்திரம் செய்வோம். எனக்கு அன்பாந்திலே பரிசுத்த வேதாகமும் எங்கு பேசுகிறதோ அங்கு நாம் பேசுவோம். பரிசுத்த வேதாகமும் எங்கு அமைதியாக இருக்குது அங்கு அமைதியாக இருப்போம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த உலகிலே கிறிஸ்தவ மார்க்கத்தை மதமாக மாற்றி இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிக்கூடாமல் மாறாக கூட்டி குறைத்து பிரித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேர் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே தேவன் வார்த்தையை போதிக்கிறவர்கள் தேவன் வசனம் என்ன போதிக்கிறதோ அதை மாத்திரமே நாம் போதிக்க வேண்டும். 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் எழுதப்பட்டதற்கு மின் செல்லக்கூடாதாம், என்னவே கூடாதாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 தீர்க்கதரிசன வசனங்களை கூட்டவோ குறைக்கவே இல்லை, நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல பால்மறிமாறே தேவன் சொன்னதை மாத்திரம் செய்வது அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் நீங்கள் நானும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை தான் ஆனால் இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் போய் ஜனங்களை பிரச்சனைகள் சொல்லி தேவன் பிரதான கட்டளையாக சொன்னார். ஆமாம், அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அதைத்தான் வேதாந்தத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அநேக தவறான போதனை போதிக்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி ரட்சிக்கப்படுவது? முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷத்தை கேள்விப்பட வேண்டும். விசுவாசம் கேள்வினால் தான் தெரிகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வராமறிமாறே. கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த பிற்பாடு பழைய பாவமான ஜீவிதத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின பிற்பாடு நாம் யாரை விசுவாசித்தோமோ அந்த விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாணி பெறும் பொழுது நாம் புதிய சிச்சலாக மாறி. இது பக்குவப்பட்டவர்கள், விசுவாசிக்க தெரிந்தவர்கள், சத்தியத்தை கேட்கின்றவர்கள், அந்த அளவுக்கு ஆற்றறிவை பெற்றவர்கள். குழந்தைகள் விசுவாசிக்க முடியுமா? குழந்தைகள் சத்தியத்தை கேட்க முடியுமா? குழந்தைகள் பழைய பாவமான ஜீவித்து மனம் திரும்ப முடியுமா? குழந்தைகள் தாங்கள் விசுவாசத்தை வாழ அழிக்க செய்ய முடியுமா? குழந்தைகள் பாவம் மன்னிப்பு நான் சான் பெறும். குழந்தை என்ன பாவம் செய்து அநேக இன்றைக்கு தவறான வழியிலே தவறான போதனையிலே இன்றைக்கு அநேக சிக்கிக் கொண்டிருக்கிறார். அமரிமார்களே, இவள் வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. நோவா தேவன் சொன்னது அப்படியே செய்தான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். ஆமரிமாள் தேவ வார்த்தையை மீறக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமரிமாளே தேவவசனம் போதிப்பதைத்தான் நீங்கள் நான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தான் நோவா பேழைக்கு பிரவேசித்து நோவா அந்த சல பிளத்திலிருந்து காக்கப்பட்டார். பாருங்கள், அது நீங்கள் நான் அப்படி காக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வசனம் வேதாந்தத்தில் புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக போதிக்கிறது. பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது மத்திய 28ஆம் அதிகாரம் 18-20 வரை ஆனால் இயேசு கிறிஸ்து சமீபத்தில் அவர்களை நோக்கி, அவர்கள் என்றார் அப்போஸ்தலரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நாங்கள் புறப்பட்டு போய் சகல சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு நான் சாமி கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களுக்கு பிரசங்கியுங்கள், உலகத்தின் முடிவு பெருந்த உங்களுடைய. இதுதான் பிரதான கட்டளை.
நீங்கள் சுயமாக சொந்தமாக இதை சொல்லிவிடாதீர்கள். நான் எதை உங்களுக்கு பிரசங்கித்தேனோ, நான் எதை சொன்னோனே அதை நீங்கள் போதீங்கள். ஆமரிமார்கள் அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் சுயமாக சொந்தமாக அவர் கற்பனைகள் சொல்லவில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ரோமர் 1:14 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிகள் எவர்களோ அது தேவ பலனாயிருக்கிறது. அது விசுவாசத்தை ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பாமரிமாளே. சுவிசேஷத்துக்கு அவ்வளவு வல்லம் உண்டு, அவ்வளவு பவர் உண்டு. அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அநேக இயேசு கிறிஸ்து நம்புகிற உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு என்ன செய்வதில்லை, கீழ்ப்படியது கிடையாது. பிசாசு கூட விசுவாசிக்கிறது நடுங்கிறது. யோவான் 8:30-31 வாசிக்கும் பொழுது அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து விசுவாசித்தே அந்த யூதர்களை பார்த்து கொண்டார். நீங்கள் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இதுதான் தேவனுடைய சட்டம், தேவனுடைய வார்த்தை. தேவன் சொன்னதை மாற்றம் செய்ய வேண்டும். ரோமர் 6:14-17 வாசிக்கும் பொழுது நாம் பாவத்துக்கு கீழ்ப்படிந்தால் பாவத்துக்கு அடிமை, நீதி கீழ்ப்படிந்தால் நீதிக்கு அடிமை. ஆகவே நீங்கள் இயேசுக்கு உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படினால் என் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி ரோம நாட்டிலே கிறிஸ்துவில் பிறந்த அந்த மக்களை பார்த்து பவுல் சந்தோஷமாக கூறார். பிராமரிமாவிலே கிறிஸ்து உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் காப்பாற்றப்பட முடியும். கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாக முடியும். அங்கமாக மரண பரிந்து உண்மையாக ஜீவிக்கும் பொழுது நீங்கள் நான் பாதுகாக்க முடியும். எப்படி நோவா பேழைக்கு பிரவேசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் குடும்பத்தை காப்பான். இது முதலாவது குடும்பம் பாருங்கள். என் கண் பாந்தலே ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பங்களை தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்குள் வழிநடத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய விருப்பம். குடும்பம் ஒரு பெரிய கோத்திரமாக அந்த குடும்பத்தின் வழியாகத்தான் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட முடியும். இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக முன்பாதமாக நோவா நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார். நோவா நீதிமானாயிருந்தார், நோவா உத்தமனாயிருந்தார். ஆகவே தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்திருப்பார்களாக நீங்கள் நானும் தேவனுடைய பருத்தங்களாக நீதிமான்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். கூட்டிய குறித்து பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நோவா செய்தது போல, நோவா கீழ்ப்படிந்தது போல நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே அப்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது தேவ நீதியாக பாருங்கள். தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமரிமாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஜீவிக்க அநேக மக்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் நோவா பேழைக்கு பிரவேசித்து போல ராஜ்யமான சபையிலே பிரவேசித்திருக்கிறோம். இதில் நாம் மரண பண்புமையாய் ஜீவிப்போம். தவறாமல் வாரம் வந்து பல்லவத்து தேவன் என்ன செய்வோம், ஆவியின் தொழுத்து கொள்வோம். வாரம் வந்து அப்போ சுபதேசத்தை கேட்போம். வாரம் நாம் கத்திரை பந்தில் பங்கு பெறுவோம். தேவன் மாசத்தை ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கென்று கொடுத்து நாம் தேவனை தொழுதுகள் மூலமாக பருவ தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்படி நாம் அநேகருக்கு சத்தியத்தில் அநேக கிறிஸ்துவுக்குள் வந்தார். பருவ தேவன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆதிப்படுத்தும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். பாருங்கள் என் கண்பாந்திலே இந்த நாளிலே நோவா முதல் குடும்பமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தது போல நீங்கள் நான் ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அது தேவனோடு சந்தோஷம் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்ட மாதிரி ஆச்சிருப்பார். என் கண்பாந்தர்களே, இது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், இது நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, மகிமை மாட்சிமை மிக்கவரே, இந்த நாளும் நோவா மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. முதல் குடும்பம்
உமக்கு கீழ்ப்பணிந்தனால், நீ சொன்னபடி செய்ததினால் பெயரில் பிரவேசித்து ஜலை பிரித்திருந்து காக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தகப்பனே கிறிஸ்துவுக்கு ஜீவித்து உமது வார்த்தையை கேட்டு அதுமே நடந்து தேவ வசனத்தை கூட்டாமல் குறைக்காமல் நீ சொன்னதை மாத்திரம் செய்து அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக அநேகர் கிறிஸ்துவ கொண்டு வரக்கூடியவர்களாக நாங்கள் ஜீவிக்கு உதவி செய்வையா. இதை கேட்டு ஒவ்வொரு மக்களும் ஆசித்து காத்துக்கொள்ளும், எங்கள் அனைவரையும் ஆசித்து காத்துக்கொள்ளும், எங்கள் பாவ குற்றத்தை வாக்கு மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.